இந்த அரகன் படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு 3ஆம் ராஜேந்திர சோழன் காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த பீரியட்ல வந்து 1ஆம் வேங்கை மன்னன் அப்படிங்கிறவருக்கு 2 பசங்க. அந்த 2 பசங்கள்ல மூத்த பையன் நல்ல வீரனா இருந்திருக்கிறான். 2வது பையன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோழையா, ஊர கண்டா முதுக காட்டக்கூடிய ஒரு கோழையா இருந்திருக்கிறாரு. ஸோ அவர் பேர் தான் 1ஆம் அதிகன். ஸோ இவர்கிட்ட இருந்தா அந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. இவர் வந்து ஒரு சித்தர்கிட்ட வந்து ஒரு வரம் கேட்கிறாரு. அது என்ன வரம் கேட்டாரு அப்படிங்கிறதுல ஒரு சஸ்பென்ஸை வச்சு இந்த கதையை ஸ்டார்ட் பண்றாங்க படத்தோட ஹீரோ கிட்ட இருந்து. நம்ம ஹீரோ பேர் தான் சரவணா. நம்ம ஹீரோயின் பேர் வந்து மகிழ்நிலா. இவங்க 2 பேருமே யாருமே கிடையாது. இவங்க 2 பேர்ல இப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டாலும், நம்ம ஹீரோ மட்டும் வந்து கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சமாளிக்கிறாப்புல. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு 75,000 ஒருத்தங்கள வந்து கேர் பண்ணுறதுக்கு 75,000 சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த வேலைக்கு நீ போகணுமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ கேட்குறாரு. ஆனால் இந்த வேலை கிடச்சி நல்ல சம்பளம் வந்துச்சுன்னா நீ சொல்லக்கூடிய அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது கூட இந்த அமௌண்ட்லேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்தேறுது அப்படிங்கிறத ஸ்டேஜ் பண்ணி சொல்லியிருக்க படம் தான் இந்த இந்த அரகன் படத்தோட மொத்த கதையுமே.